ஒரு பிரபலமான ஒரு தனியார் தொலைக்காட்சியில் இந்த தேர்தலுடைய கருத்து கணிப்பை சமீபத்து நாள்களாக வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்பவும் போய்கிட்டு இருக்கு. அந்த கருத்து கணிப்பு அதில் யாரோ ஒருத்தர் பண்ணுறாரு. அவர் பேர் ஏதோ அருணா ஏதோ சொல்கிறாங்க. ஒரு பையன் ஒரு 10-15 வருஷமாக ஒரே மாதிரி இருக்காப்புல. அவர் ஆளா பையனானே தெரியல, அந்தளவுக்கு இருக்காப்புல. அவர் தான் கருத்து கணிப்பு நடத்துனதா இவங்க அதில் உள்ள 2 நெறியாளர்கள் பேசுகிறாங்க. அதாவது அரசியல் என்பது விளையாட்டில்லை, தேர்தல் என்பது விளையாட்டில்லை. ஒரு சட்டமன்ற தேர்தல்னா ஒரு மாநிலத்தை 5 வருஷம் ஆளக்கூடிய ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல். அந்த 5 வருஷம் அவர் தான் நம்பர் 1. அப்போது நம்ம ஒரு அரசியல் சம்பந்தமான கருத்துக்களோ, ஏன்னா இது மக்கள்கிட்ட போய் சேருது, கருத்து கணிப்புகளோ முழுமையாக பண்ணிட்டு போடணும். இல்லை முழுமையாக தெரிஞ்சால் அதை பொதுத்தளத்தில் பதிவீடு செய்யணும், இல்லைன்னா ஒதுங்கிடணும். ஏன்னா மக்களை குழப்பக்கூடாது. நான் அதில் அந்த கருத்து கணிப்பில் எனக்கு உடன்பாடு இல்லை. அதில் கிட்டத்தட்ட ஒரு முட்டாள்தனமான கருத்து கணிப்பாக தான் நான் பார்க்குறேன். நான் ஒரு அரசியல் படித்தவனா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவனா, என்ன அப்படி அதில் பிழை அப்படின்னா அதை விளக்கமாக நான் சொல்கிறேன். அவர் அந்த கருத்து கணிப்பே 4 முனை போட்டி என்றே அவர் கருத்து கணிப்பு போடுறாங்க. 4 முனை போட்டி, இதுவே முட்டாள்தனம். 4 முனை போட்டியானது 5 முனை போட்டி. 5 முனை போட்டி, ஆரோக்கியமான 5 முனை போட்டி, பயங்கரமாக டஃப் இருக்குது. 4 முனை போட்டி என்று சொல்வது முட்டாள்தனம். அரசியல் அடிப்படை அறிவற்றவர்கள் பேசுவது இந்த தேர்தலில். படுபயங்கரமான 5 முனை போட்டி. சசிகலா அம்மையார் தென் மாவட்டங்களில், உங்களுக்கு தென் மாவட்ட அரசியல் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சுதந்திரத்துக்கு முன்பு ராஜாஜி காலத்திலிருந்து இன்றைக்கு வரை திருச்சி டு தெற்கே ஒரு பகுதி மக்கள் ஒரு பக்கம் சாஞ்சாங்கன்னா மொத்தமாக சாஞ்சிருவாங்க. அந்த சாயல் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சரை உருவாக்கிக்கிட்டு இருக்குது. இது ராஜாஜி காலத்திலேருந்து இருக்குது. ராஜாஜி காலத்தை விடுங்க. ராஜாஜி, காமராஜர், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா எல்லாரு காலம் வரைக்கும் அது இருந்தது. எடப்பாடி காலத்தில் அது இல்லை. அதுக்கு பிரச்சனை தான். அதுதான் பிரச்சனை. அதை அவர் சிஎம் ஆக முடியல. அதுக்கு அடுத்து ஏன்னா அங்கே இல்லை. அது உங்களுக்கு தெரியும் அந்த அரசியல். போன 2021 சட்டமன்ற தேர்தலில் உதாரணத்துக்கு சொல்கிறேன். திரு டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி மேலே உள்ள கோபத்தில் அவரை தோக்கடிக்குன்னு சொல்லி வேட்பாளரை தென் மாவட்டத்தில் நிப்பாட்டுறாரு. 25 தொகுதி முதல் 40 தொகுதி வரைக்கும் அதிமுக வாக்கை பிரிக்கிறார். அதிமுக வாங்கின வாக்கையும் டிடிவி தினகரன் கட்சி வேட்பாளர் வாங்கின வாக்கையும் கூட்டி பார்த்தா 45 தொகுதி, 25 முதல் 45 தொகுதி அதிமுக வெற்றி பெற வேண்டிய தொகுதி. வெற்றி 2 ஓட்டு சேர்ந்துச்சுன்னா வெற்றி. எடப்பாடி பழனிசாமி ஐயா முதலமைச்சராக இருப்பார், ஸ்டாலின் ஐயா எதிர்கட்சி தலைவராக இருப்பார் 2021. அப்போ அந்த அரசியலை யார் முதலமைச்சராகணும், யார் எதிர்கட்சி தலைவராகன்னு அங்கே முடிவு பண்ணது யார்? 2021 தேர்தலில் திரு டிடிவி தினகரன். நல்லா இந்த டேட்டாவை எடுத்து பாருங்க. அரசியல் இப்போ நிறைய பேர் வீடியோ பார்ப்பீங்க. நான் யாருக்கு சப்போர்ட்டாவோ தெரிஞ்சால் பேசுவேன், இல்லைன்னா நான் அமைதியாக இருந்துருவேன். ஸோ அதுதான். அப்போ அந்த நிர்ணயம் பண்ணது அந்த தென் மாவட்டத்தோட டிடிவி தினகரன் வாக்கு 2021. அதனால தான் இன்றைக்கி டிடிவி தினகரனை எடப்பாடி ஐயா கூட கூட்டணி சேர்த்தது பிஜேபி தலையிட்டு. அவர் வெற்றி பெற்றலாம்னு இருந்தார். ஆனால் சசிகலா அம்மா வேட்பாளரை நிப்பாட்டிட்டாங்க. உங்களுக்கு புரிய நினைக்கிற இந்த அரசியல். டிடிவி தினகரன் வாங்கின வாக்கை விட சசிகலா அம்மா அதிகமாக வாங்க போகிறாங்க. அப்போ 25 முதல் 45 தொகுதி போன தேர்தலில் அரசியலை நிர்ணயம் பண்ணிச்சு மாற்றி விட்டுருச்சா? சிஎம்ஏ மாற்றி விட்டுருச்சுல. எடப்பாடி பழனிசாமி ஐயா சிஎம் ஆக வேண்டியது ஸ்டாலின் ஐயாவை சிஎம் ஆக்கி விட்டுருச்சா? அப்போ அதைத்தான் நான் சொல்கிறேன். அதைத்தான் இந்த தேர்தலில் நடக்க போகுது. எடப்பாடி பழனிசாமி ஐயாவோ அந்த ஏடிஎம்கே இருக்கு இல்லையா, அந்த கட்சியை எதிர்கட்சி அளவு கூட இல்லாத அளவுக்கு சசிகலா அம்மா டேமேஜ் பண்ண போகிறாங்க இந்த தேர்தலில். அப்போ எப்படி 4 முனை போட்டி நீங்கள் சொல்லலாம்?
5 முனை போட்டி ராஜா, 5 முனை போட்டி. ஆரோக்கியமான 100% பெர்ஃபெக்டான 5 முனை போட்டி. களத்தில் சும்மா பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு கடத்தில் நின்றுட்டு போய் கருத்து கணிப்பு நடத்தக்கூடாது. மக்களுடைய உள் மனசுல என்ன இருக்குங்கிறது உணர்வுபூர்வமாக கருத்து கணிப்பு நடத்தா தான் வெளியில கரெக்டாக தெரியும். அப்படி அங்க டோட்டலா அந்த ஏடிமி என்ன எதுக்கு இதை சொல்றேன்னா, ஏடிமிக்கையில் நடக்கக்கூடிய அந்த உள்கட்சி பூசல் இருக்குல்லங்க, அதுதாங்க அரசியலை மாத்துது. ஏன்னா ஏடிமிக்க ஓட்டு பிரியுது. போன வட்ட டிடிவி பிரிச்சாரு, இப்ப சசிகலா அம்மா பிரிக்கிறாங்க. இன்னொன்று, அந்த தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் அதிகமுங்க, எண்ணிக்கை அதிகம். கல்லர் மறவர் ஆக முடியாதுன்னு சொல்லி எண்ணிக்கை அதிகம், ஓட்டு அதிகம். அவங்க ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா டோட்டலாக ஒரு பக்கம் மாற்றி போட்டு அப்படி காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அது அந்த காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. போன வட்டம் அப்படி தான் எடப்பாடி பழனிசாமி ஐயாவை பழி வாங்கினாங்க. இப்போ சசிகலா அம்மா உள்ள போனதுனால அதே மாதிரி இப்போ ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ எப்படி தென் மாவட்டங்களில் 34% எடப்பாடி பழனிசாமி வாங்குவார். அந்த டிவியில் 34%, 37% போடுறாங்க. எப்படி வரும்? சரி, சொல்கிறேன். அப்போ அந்த 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 பையன் கருத்து கணிப்பு நடிச்சாரே ஒருத்தர், அவர் பேர் அருணா, அவரே சொல்கிறாப்புல, முதுகுளத்தூர் தொகுதியில் இவங்க நெறியாளர் கேட்குறாங்க, சசிகலா அம்மா டஃப் இருக்குமே. சசிகலா அம்மா பற்றியே பேசலை அவர். அவங்க டப்பு கொடுப்பாங்களே, அவங்க டப்பு இருக்குமே அப்படின்னு கேட்ட உடனே சமாளிக்கிறாப்புல. அது அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, ராம்குமார் டாக்டரு, 7 முதல் 12% வாங்க வாய்ப்பு இருக்குன்றாப்புல. 7 முதல் 12% வாங்க வாய்ப்பு இருக்குல்ல, அப்போ 5 முனை போட்டி தானே. அவரே ஒத்துக்கிறாருல, அப்போ எப்படி 4 முனை போட்டியா வரும்? 4%, 5% வாங்கணும். சீமான் 4வது போட்டியில் இருக்கும்போது 12% வாங்குற சசிகலா எப்படி போட்டியில் இல்லாமல் இருப்பாங்க? அவர் சொன்னதான் நானும் சொல்றேன். அப்ப இதுல போலித்தனம் தெரியுதா? அந்த கருத்து கணிப்புல அவரா மாட்டிக்கிட்டாரு. அவருக்கு அந்த அவர் முகத்தை பார்க்கும்போதே இவங்க கேட்குறாங்க, நெறியாளர் கேட்டோன்னே அவருக்கு திடீர்னு சமாளிக்க முடியல, என்னடா இப்படி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. களத்தில் அவருக்கு தெரியுது. பட் அது நான் அது உள்நோக்கமா இல்லை தெரியாமல் பண்ணிட்டாங்களா, அது எனக்கு தெரியாது. நான் ஒரு அரசியல் படித்தவனா அந்த கருத்து கணிப்பில் உள்ள குறைபாடுகளையும், அது முழுமையாக தெளிவான கருத்து கணிப்பு இல்லை, நிறையா பைத்தியக்காரத்தனம் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ 2 விஷயம் இருக்கு இல்லையா? ஒன்று, அப்போ அந்த 4 முனை போட்டிங்கிறது இல்லை, 5 முனை போட்டின்னு கொண்டு வந்திருக்கணும், அது இல்லை. அப்படி இருக்கும்போது வாக்கை பிரிக்கும் போது எப்படி எடப்பாடி பழனிசாமி 35% வாக்கு வாங்குவார்? வாய்ப்பே இல்லை, 100%. ஏன்னா சசிகலா மாட்டதான் 12% வந்துருது. ஏற்கனவே ஏடிஎம்கே இருக்கிறத 21% தானியா எம்பி எலெக்ஷன்ல, எப்படி அவ்வளோ பெர்சன்டேஜ் வரும்? இதுவும் இடிக்குது. சரி, அப்போ 35ல் சசிகலா அம்மா வச்சுக்கங்களேன். சசிகலா அம்மாவுக்கு விடுகிற வாக்கு எந்த வாக்கு? புது வாக்காளர்கள். அது விஜய், அது தனி டிபார்ட்மெண்ட். சசிகலா அம்மாவுக்கு ஓட்டு போடுறவங்க யாரு? அதிமுக ஓட்டு, எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு ஓட்டு, டிடிவி தினகரன் எதிர்ப்பு ஓட்டு, அதிமுகவில் சசிகலா அம்மா ஆதரவு ஓட்டு, முக்குளத்தூர் தேவர் ஓட்டு. இந்த முக்குளத்தூர் தேவர் ஓட்டு ஏடிஎம்கேக்கு அதிகமாக விழும். எடப்பாடி பழனிசாமி இந்த முக்குளத்தூர் தேவரோட முக்கியமான ஆள் ஓபிஎஸ், டிடிவி இவங்கெல்லாம் பழி வாங்கினதுனால அவங்க ஓட்டு போட மாட்டேங்காங்க. இப்போ சசிகலா அம்மா களத்தில் நின்றதுனால சசிகலா அம்மாவுக்கு ஓட்டு போடுறாங்க. அப்போ அதிமுக ஓட்டத்தானே சசிகலா அம்மா பிரிக்கிறாங்க. அப்போ அந்த 12% ஓட்டு பிரியும்ல. 35 வாங்குற எடப்பாடி பழனிசாமிகிட்ட 12 கழிச்சிட்டோம்னா எவ்வளோ வாங்குவார்? 35ல் 12 போனால் 23% தானே வாங்குவார். விஜய் கட்சியில் 2வது இடத்துக்கு வருவாங்க. அப்படி பார்த்தா, உங்கள் கணக்கு இப்படி பார்த்தா அதுலேயும் தெளிவில்லை. உங்களுக்கு மேலோட்டமாக இருக்குது, உள்ள புகுந்த அலசலை கருத்து கணிப்பில். தேர்தல் 1 வாரம் தான் இருக்குது. 4 முனை போட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன்னா, இதை இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். இவ்வளவு உள்ளுக்குள்ளே இவ்வளவு அரசியல் இருக்குது. இவ்வளவு ஓட்டம் அங்கிட்டு மாற்றி விடுறாங்க, ஆட்டையை மாற்றி விடுறாங்க. ஒன்று சொல்லட்டுமா, இந்த தேர்தலில் நிர்ணயம் பண்ணுறதே சசிகலா அம்மா வாக்கு தான். இந்த தேர்தலில் ஆட்டையை குலைச்சி விடுறதே சசிகலா அம்மா கொடுக்குற வாக்கு தான். சீரியஸா, அது எடப்பாடி ஐயாவுக்கு மேலே தான் டார்கெட்டு. எடப்பாடி ஐயாவை ஜெயிக்க வைக்கக்கூடாது, அதுதான் அவங்க டார்கெட்டு. அதில் தெளிவாக இருக்காங்க. எடப்பாடி ஐயா ஜெயிக்கலன்னா முடிஞ்சு வச்சே, அடுத்து டிஎம்கேக்கு தான் போட்டி. இதைத்தானே விஜய் சொல்கிறாரு. அப்போ களம் மாறுதுல. ஸோ இதுலேயும் ஒரு தெளிவாக அந்த கருத்து கணிப்பில் சொல்லலை. இன்னொன்று என்னென்னா, விஜய் அவர்களுக்கு 20%, 24%, 18% இப்படிலாம் ஒவ்வொரு தொகுதிக்கும் கணக்கில் காட்டுறாங்க. சரி, கணக்கில் காட்டுறது சரி. அந்த 24% புது வாக்காளர்களா?
புது வாக்காளர் மட்டும் 24%, அவ்வளோ வாக்காளர்லாம் இல்லை, புதுசாக கம்மியாக தான் விழும். அப்போ 24 வரப்போ புது வாக்காளர் ஒரு 5-6 விட்டுருங்க, 5-6, மிச்சம் 18 17 இருக்குல்ல. இவங்க ஏற்கனவே ஓட்டு போட்டவங்க தானே விஜய்க்கு இப்போ ஓட்டு போடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே விஜய் தேர்தலில் நிற்கலை, இப்போ தான் தேர்தலில் நிற்கிறாரு. இதுக்கு முன்னாடி அவங்கள புது வாக்காளர் தவிர மற்ற எல்லாருமே வேற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல. ஒன்று திமுகவுக்கு போட்டிருப்பாங்க, இல்லை அதிமுக கூட்டணிக்கு போட்டிருப்பாங்கல்ல. இப்போ விஜய் அவர்களுக்கு 24% வாக்கு வரும்போது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்ட விஜய் ரசிகர்கள் போட்ட அந்த ஓட்டு பெர்சன்டேஜ் ஏடிஎம்கேக்கும் திமுகவுக்கும் குறையணும்ல. ஏன் குறைய மாட்டுக்கு? இதுலேயும் தெளிவில்லை. அதாவது உள்ள போய் அலசி பெர்ஃபெக்டா கருத்து கணிப்பை எடுக்கலை. அதுதான் உண்மை. எடுக்கலைன்னா களம் தெரிஞ்சாதான் அரசியல்ல என்ன நடக்குது. சும்மா போய் 10 பேர்ட்ட கேட்டு எடுக்கிறது வேற, அது யார் வேணாலும் பண்ணலாம். பட் அந்த மனிதனுடைய மனம் ஓட்டம் என்ன முடிவு எடுக்கிறாங்க இன்னைக்கு, தலைவருடைய என்ன ஓட்டம் என்ன, வாக்காளருடைய என்ன ஓட்டம் என்ன, கட்சிக்காரங்க என்ன ஓட்டம் என்ன, எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சாதான் கருத்து கணிப்பு தெளிவாக வரும். எங்கே பெர்சன்டேஜ் கூடுது, எங்கே குறையுது, இங்கே ஏறுச்சுன்னா அங்கே குறையும்ல. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், விஜய் அவர்களுக்கு வர்ற வாக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து வரல, அந்தமான் நிக்கோபார் தீவுலேருந்து வரல, இலங்கையிலேருந்து வரல, தமிழ்நாட்டிலேருந்து தானே வருது. 234 தொகுதியிலேருந்து தானே வருது. இவ்வளவு பெர்சன்டேஜ் வாக்கு வாங்கும்போது இந்த ஓட்டு வேற கட்சிக்கு தானே விழுந்ததுக்கு இதுக்கு முன்னாடி. அப்போ அந்த வாக்கு சதம் மற்ற கட்சியை பாதிக்குதுல. பாதிக்கும் போது மற்ற கட்சியோட பெர்சன்டேஜ் குறையும்ல ராஜா. ஏன் குறைச்சி காட்ட மாட்டேங்க? பயமா? ஒன்று பயமா இருக்கணும், சரி பெரிய கட்சியை நம்ம எதுவும் குறை சொல்லிட்டா போச்சு அப்படின்னு. இல்லை தெரியாமல் இருக்கும், தெரியலை அவங்களுக்கு, அந்த அளவுக்கு உள்ள ஆழமாக போய் கணிப்பு நடத்த அளவுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இதுதான் என்னோட இதாக இருக்குது. இதுலேயும் ஒரு கோட்டை தெரியுது, அதாவது ஓட்டை தெரியுது, கோட்டை விட்ட ஓட்டை தெரியுது. அதே மாதிரி ஒரு உதாரணம், சசிகலா அம்மா வேட்பாளர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு தகவல் வருது. ஏன்னா வேட்பாளர்கள் அப்படி முதுகுளத்தூர் தொகுதியில் டாக்டர் ராம்குமார்னு ஒருத்தர், நாங்குநேரியில் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளத்துறை நிற்கிறார் அவர். அதே மாதிரி ஐயப்பன் உசிலம்பட்டியில், இப்படி அந்த நாச்சியார்னு சொல்லி இதில் திருமங்கலத்தில் ஆர்பி உதயகுமாரை எதிர்த்து, இப்படி வேட்பாளர்லாம் ரொம்ப பக்காவாக போட்டிருக்காங்க. அப்போ அந்த கருத்து கணிப்பு நடத்துகிறவர் இந்த வேட்பாளருடைய முக்கியத்துவத்தை பேச மாட்டேங்காரு. அவங்க நெறியாளர் கேட்ட உடனே சுதாரிச்சுட்டு பதில் சொல்கிறாரு. ஒருவேளை சசிகலா அம்மாவை அவாய்ட் பண்ணன்னு சொல்லி அவங்க மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சி அந்த அருண்கிறவருக்கு இருக்கா என்னன்னு தெரியல. இவங்க நெறியாளர் கேட்டால் தான் பதிலே வருது. ஐயப்பன் உசிலம்பட்டி தொகுதியில் இப்போ இருக்கிற 2 எம்எல்ஏ அவருக்கு ஒரு தனி செல்வாக்கு இருக்குது. உசிலம்பட்டியில் முக்குளத்தூர் வாக்கு அதிகம், சசிகலா அம்மாவுக்கு ஆதரவு அதிகம். அங்கே அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. வெற்றி வராட்டோன்னா அந்த ஓட்டு பெர்சன்டேஜாவது முக்கியத்துவம் கொடுத்து சொல்லணும்ல. அதை அந்த பையன் சொல்லவே இல்லை, அந்த கருத்து கணிப்பு நடத்துகிறவர். அப்போது ஒன்று ஒருதலை பட்சமாக இருக்குது, இல்லைன்னா அரசியல் தெரியாமல் பண்ணதாக இருக்குது. இதுலேயும் அன்மெச்சூர்டு கருத்து கணிப்பு. அதே மாதிரி அவர் சொல்கிறாரு, ராமதாஸ் ஐயா பற்றி அவ உள்ளே கொண்டு வரல அவர். அதான் அந்த அரசியல் இதெல்லாம் இல்லை. வாக்கு இப்போ பிரிஞ்சுக்கிட்டு 4% பாமக வாக்குன்னு வச்சுங்களேன். அது ஒரு 2.5% போட்டுமே அன்புமணி ராமதாஸ் ஐயாவுக்கு, சின்ன ஐயாவுக்கு 1.5% அவர் பிரிப்பார்ல. இப்போ சசிகலா அம்மாவும் ராமதாஸ் ஐயாவும் 2 பேரும் யார் வாக்கை பிரிப்பாங்கன்னா என்டிஏ கூட்டணி வாக்கு, ஏடிஎம்கே வாக்கை தான் பிரிக்கப்பாங்க. அவர் என்டிஏ தான் பாதிக்கும். ஏடிஎம்கே சசிகலா அம்மா ஏடிஎம்கே, அதுவர் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி வாக்கை பிரிக்கும் போது அது என்டிஏ தான் பாதிக்குது. அப்போ இந்த டேமேஜ் அரசியல் இருக்குல்ல, இதை கருத்து கணிப்பில் பேசணும்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 தொகுதியில் சசிகலா அம்மா ராமதாஸ் ஐயா அவருடைய கூட்டணி
அது சமுதாய வாக்கா கூட இருக்கலாம். சசிகலாமாவுக்கு இருக்கிறது சமுதாய வாக்கு ஒரு பக்கம், அதிமுக எடப்பாடி எதிர்ப்பு வாக்கு. சசிகலாமாவுக்குன்னு ஒரு ஆதரவாளர் இருக்காங்க அதிமுக, அந்த வாக்கு எடப்பாடி எதிர்ப்பு வாக்கு, டிடிவி தினகரன் எதிர்ப்பு வாக்கு, பிஜேபி எதிர்ப்பு வாக்கு, ஆளுங்கட்சி திமுக எதிர்ப்பு வாக்குன்னு சொல்லி அந்த பக்கம் போகுது. ராமதாஸ் ஐயா மேல ஒரு சிம்பத்தி இருக்கு அந்த சமுதாய மக்களுக்கு. அவர் இப்போ கூட பேட்டி கொடுத்து இந்த மாதிரி பையன் பண்ணுறான்னு சொல்லி பேசும்போது அது வாக்கா மாறும். இவங்க 2 பேரும் சேர்ந்தோன்னா ஒவ்வொரு தொகுதிக்கு 5000 10,000 வாக்கு வாங்கினா கூட அதிமுக என்டிஏ கூட்டணி தோல்வியை சந்திக்கு. அப்போ 100 தொகுதியில் டேமேஜை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை கருத்து கணிப்பில் சொல்லணும்ல, சொல்லலை. அப்படி டேமேஜ் பண்ணும்போது அதிமுக என்டிஏ கூட்டணி வீக்காக இருக்கும்போது அந்த இடத்துல டிவிக்கே போகணும்ல, அதை கருத்து கணிப்பில் சொல்லணும்ல. அப்போ டிவிக்கு அதிமுக தாண்டி மேலே ஏறும்போது இந்த தேர்தலில் போட்டி டிவிக்கும் திமுகவுக்கும் தாங்கிறதான ரிசல்ட்டு. இது அந்த கருத்து கணிப்பில் சொல்லணும்ல, சொல்லலை. இப்போ டோட்டலாக இருக்கு இல்லையா, இந்த தெளிவு அந்த தனியார் தொலைக்காட்சியில் பண்ண கருத்து கணிப்பில் இல்லை, அன்மெச்சூர்டாக இருக்குது. இன்னொன்று அந்த பையன் சொல்கிறாப்புல, பையனா ஆளான்னு தெரியல, அது வேற டவுட்டாக இருக்குது. வயசு என்னோட மூத்தோட தான் இருப்பாப்புல, ஏன்னா 15 வருஷமாக ஒரே மாதிரி இருக்காப்புல. அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் கருத்து கணிப்பு நடத்திக்கிட்டு இருக்கும்போதே தூத்துக்குடியில் விஜய் அவர்களுக்கு பயங்கரமாக கூட்டம் வந்துருச்சு, நாங்கள் என்ன பண்ணனே தெரியல. உங்களுக்கே தெரியுதுல்ல கணிக்க முடியலன்னு. அவர் பேசும்போதே தெரியுது கணிக்க முடியலன்னு. அப்போ கணிக்க முடியலன்றா சொல்லணும்ல. அது எக்ஸ்ட்ரீம் தாண்டிடுச்சுங்க, அது ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டி போயிடுச்சு. இவங்களுக்கு என்னன்னா, நிறைய பேருக்கு நான் தான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன், 40% வரைக்கும் வரும் இல்லையா அது டிவிக்கு, அப்படி ஒரு சூழல் இருக்குன்னு சொல்லி. இவங்களுக்கு என்னன்னா அது உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு, பேச பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். சொல்றதுக்கு பயப்படுறாங்களா என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்று இருக்கு, அது அவங்க மனசாட்சிக்கு தான் தெரியும். ஸோ இப்படி எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு பண்ணி பார்க்கும்போது அந்த தனியார் தொலைக்காட்சியில் அந்த அருண்கிற ஒரு நடத்தின இந்த கருத்து கணிப்பு ஒரு முழுமையான கருத்து கணிப்பாக இல்லை, அன்மெச்சூர்ட கருத்து கணிப்பாக இருக்குது. அரசியல் தெரியாமல், அரசியல் ஆழம் தெரியாமல், மக்களுடைய பல்ஸ் தெரியாமல், அதாவது அரசியலுக்கு முன்னாடி என்ன வேணாலும் பேசுவாங்க, சமூக நீதிலாம் பேசுவாங்க. ஆனால் தேர்தல் வந்துட்டா அங்கே சமூக நீதி கிடையாது, சாதி மதம் இல்லைன்னா சொல்ல முடியாது, எல்லாமே இருக்குது. சாதி பார்த்து ஓட்டு போடுவாங்க, மதம் பார்த்து ஓட்டு போடுவாங்க, சொந்தக்காரனான்னு ஓட்டு போடுவாங்க, கட்சி பார்த்து ஓட்டு போடுவாங்க, இப்படி பல வகை இருக்கு. இதெல்லாம் எதுக்கு ஓட்டு போடுறாங்க, இது இதையெல்லாம் உள்ளே போய் அலசி ஆராய்ச்சாதான் தெளிவான கருத்து கணிப்பு வரும். அதில் இல்லை. அதனால இந்த கருத்து கணிப்பு கொஞ்சம் தவறான கருத்து கணிப்பாக இருக்குது. ஒரு அரசியல் படித்தோன்னா என்னோட கருத்து. அதே மாதிரி திரும்பவும் நான் சொல்கிறேன், இந்த தேர்தல் 4 முனை போட்டி இல்லை, 5 முனை போட்டி. 5 முனை போட்டி. சசிகலா அம்மா ஆட்டத்தை, அரசியல் ஆட்டத்தை மாற்றிவிடக்கூடிய ஒரு பிளேயராக இதில் இருக்கிறாங்க. நான் சொன்னல டிடிவி தினகரனை போன வட்டம் முதலமைச்சரை மாற்றி விட்டு போயிட்டார்ல, எடப்பாடிக்கு இப்போல்லாம் ஸ்டாலின் வந்துட்டார்ல, அந்த மாதிரி இங்கே மாற்றி விட இருக்கு. இது யாருக்கு ப்ளஸ்ஸாக இருக்குன்னா விஜய் அவர்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கு. ஏன்னா அதிமுக வாக்கை கீழே இறக்கும்போது ஏடிஎம்கு மக்கள் மேலே ஏறும். அதே மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள், திமுகவுக்கு ஓட்டு போட்ட விஜய் ரசிகர்கள், அதே மாதிரி திமுக கூட்டணி நிறைய கட்சி இருக்கு இல்லையா, அதுலாம் விஜய் ரசிச்சிருக்காங்க. அவங்க விஜய்க்கு ஓட்டு போடும்போது திமுக வாக்கு இறங்கும். அப்போ ஒரு 3% 4% விஜய் ஏற வாய்ப்பு இருக்கு. அதைத்தான் சொல்ற, வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, முதலிடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு. இதுதான் இன்னைக்கு நடக்கிற அரசியலில் நடக்கக்கூடிய ஒரு தெளிவான கருத்தா எனக்கு தெரியுது. என்னோட கணிப்பு இப்படி இதுதான். இப்போ நான் இன்னும் மொட்டையா கருத்து சொல்லணும்னா, நான் மொட்டையா கணிச்சதுக்கான விளக்கம் சொல்றேன்ல, இதை சொல்லணும்ல. கருத்து கணிப்புல உள்ளவங்க எதனால ஏறுது எதனால இறங்குது சொல்லணும்லையா, அது சொல்லலைங்கய்யா. அதனால அந்த கருத்து கணிப்புகள் அது நம்பகத்தன்மையா இல்லை என்பதுதான் என்னோட கருத்து. பார்க்கலாம், இன்னும் தேர்தல் நெருங்கிருச்சு, என்ன நடக்குங்க. நன்றி.